சூரியன் அப்படிங்கிற கிரகம் வந்து ஒரு ஜாதக கட்டத்தில் என்ன மாதிரியான ரோல் வந்து ப்ளே பண்ணுது? ஏன்னா சூரியன் வந்து எந்த கட்டத்தில் இருந்தாலுமே அதற்குண்டான வேலைகள் வந்து அது பார்க்கும் இல்லையா? ஸோ சூரியனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அதாவது சூரியனை பொறுத்த வரைக்கும் தலைமை கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன் தான். 9 கிரகங்களுக்கும் இந்த 9வது கிரகங்களுக்கும் பவரை கொடுக்கக்கூடியது, ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது, ஈர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த சூரியன் தான். நம்ம ஜாதகத்தை பொதுவாக கணிக்கும் போது 2 அறிவியல் பலன்களை வச்சு தான் அடிப்படையாக அதை நம்ம கணிக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஈர்ப்பு விசை, சூரியனை மையமாக வச்சு தான் மற்ற எல்லா கோள்களுமே இயங்குது. இது ஒரு ஆணி வேறுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அந்த 9 கிரகங்களுக்கும் வெளிச்சத்தை, ஒளியை தரக்கூடியது. இப்போ ஒரு ஜாதகர் ரொம்ப நல்லா இருக்கிறாரு அப்படின்னா ஒளி மிகுந்த ஜாதகம் அப்படின்னு அதை நம்ம மென்ஷன் பண்றோம். அப்ப சூரியனுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்த்துட்டு தான் அந்த ஜாதகனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும், நல்லபடியா இருக்குமா இல்ல எந்த அளவுக்கு அது ஒரு பவர்ஃபுல்லான ஜாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த வகையில சூரியனை வந்து அவாய்ட் பண்ணிட்டு எந்த பலன்களையுமே சொல்ல முடியாது. விதி மதி கதின்னு சொல்லுவோம். விதி அப்படிங்கிறது லக்னத்தை மையமாக கொண்டு வரக்கூடியது. அந்த லக்னமே பாத்தீங்கன்னாக்கா சூரியன் அடிப்படையா வச்சுதான், அந்த சூரியனுடைய உதயத்தை அடிப்படையா வச்சுதான் அந்த லக்னம் உருவாகுது ஜாதகருக்கு. ஸோ அதை வந்து விதின்னு சொல்றோம். மதி அப்படின்றது சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்லக்கூடியது. அகைன் கதின் வரக்கூடியது மறுபடியும் சூரியனை மையமா வச்சுதான். ஆக சூரியனை அவாய்ட் பண்ணிட்டு பலன்கள் வெளிப்படுத்தவே முடியாது. சூரியன் ஒரு முக்கியமான ஒரு கிரகமாக ஜோதிடத்துல கருதப்படுது.